தமிழ்ச்செல்வன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய புத்தகமே ஆண்கள் சமயத்தில் அது நன்றுன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. இங்க நமக்கு வந்து பெண்களை புரிந்து கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம இங்க ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறாரு ஆண்களுக்கு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க. அவங்களும் சரி, அவங்களை இணையரும் சரி, நிறைய கூட்டங்களை நீங்க அவங்களை இணையரோட தான் நீங்க பார்க்க முடியும். வெள்ளத்தாய் தோழரோட தான் அவர் நிறைய கூட்டங்களுக்கு அவர் வர்றாரு. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முற்போக்கு ஆண்களை நம்மளுடைய எடுத்துக்காட்டுகளாக முன்னிறுத்த வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, இவங்க இதை செய்யறாங்க, அதே மாதிரி நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத இவங்களை வந்து ஒரு கிராஸ் செக் பண்ணி தனக்குள் தானே இவங்க கேள்வி கேட்டுக்கணும். முற்போக்கு பேசக்கூடிய, நீ முற்போக்கு பேசுற மத்தவன் நான் கேட்க முடியாது, ஏன்னா அவன் எங்கேயோ இருக்கான், அவன் ஜாதியம் பேசிட்டு இருக்கிறான், தீண்டாமையை பண்ணிட்டு இருக்கிறான், அவன்கிட்ட போய் நீ ஏன்டா பெண்ணியத்தை நீ முன்னெடுக்கலன்னு அவனை நான் கேட்க முடியாது. ஆனா ஒரு முற்போக்குவாதியாக சமூகத்துல ஒன்னே நீ நிலைநிறுத்திக்கும் போது, முற்போக்கை வைத்து லைக் வாங்கிட்டு இருக்கும் போது, தம்பி நீ லைக்காண்டி எல்லாம் பண்ணாதடா, உண்மையிலேயே முற்போக்கு நீ பேசுறேன்னா பெண்ணையும் சேர்த்து நீ பயணிக்கணும், பெண்ணியத்தை நீயும் பேசணும் அப்படிங்கிற இடத்துக்கு ஆண்களை இங்க நம்ம நகர்த்த வேண்டியிருக்கு. அது சும்மா நகர்த்த முடியாதுல்ல, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு.